வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா அவங்க சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருஞ்சி அவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர்ங்க. ஸோ என்னன்னா, நீ ஒரு 45 நாள் தான் இருக்கு, 4 கிரக பயிற்சிகள் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு குழப்பம், ஐயா சனி பயிற்சி சூப்பரா இருக்கு, குரு பயிற்சி கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது, ராகு கேது பயிற்சி என்ன மாதிரி பாகுபாடுகள் தரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சந்தேகங்கள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 3 பயிற்சி வரக்கூடியதை பலனை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பயிற்சிகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு, ஆண்டு கிரகம் ஏன் சொல்றோம்? ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி, மாதம்லாம் ஆகாது, அது குரு. அதுக்கப்புறம் ராகு கேது 1.5 வருஷம் எடுத்துக்கிறார். எல்லா கிரகமும் கிளாக் வைஸா போச்சுன்னா இது ஆன்டி கிளாக் வைஸா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறதுக்கு அது ஒரு வானவியல் ரீசன் இருக்கு, அஸ்ட்ரானமிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. அதுக்குள்ள நம்ம போய் நம்ம குழப்ப விரும்பல, அது ஒன்னும் தனி எபிசோடா சொல்லலாம். ஸோ ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடியதும் மே 19ஆம் தேதி மாறுகிறார். ஒரு வருட காலத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி பெறக்கூடிய குரு மே 17ஆம் தேதி 2025 மாறுகிறார். அதே சமயத்துல 2.5 வருடம், கிட்டத்தட்ட 2.25 வருஷத்துல இருந்து 2.25 வருஷத்துக்குள்ள வக்ர ரீதியா போயும் நேர் வக்ரம் எதிர் வக்ரம்லாம் போய் பண்ணக்கூடிய பயிற்சி ஆகக்கூடிய சனி, அவரும் மார்ச் 29ஆம் தேதி குரு பயிற்சி ராகுக்கு முன்னாடியே மார்ச் 29, 2025 அப்பவே பாத்தீங்கன்னா இடம் பெய்கிறார். ஸோ சனி பாத்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுகிறார், குரு ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு மாறுகிறார். ராகு கேது, அதாவது ராகு மீனத்திலிருந்து சனிக்கும், கேது கன்னியிலிருந்தும் சிம்மத்துக்கும் மாறுகிறார்கள், அதாவது இடம் பெயர்கிறார்கள். இந்த 3 ஆண்டு கிரக பயிற்சி கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் 50 நாட்களுக்குள்ள, அதாவது மார்ச் 29ஆம் தேதி 2025 இருந்து மே 19, 2025க்குள் அந்த 1.5 மாசத்துக்குள்ள இடம்பெயரக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆண்டாக 2025 கொண்டு வருதுங்க. 2025 பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆண்டு கிரக பயிற்சியும் இருக்கிறதுனால நிறைய ராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுதுங்கிறது உண்மைதான். உலகவியல் ஜோதிடம் மாற்றங்கள் அதிகமாக வரப்போகிறது. அது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக 2025 வருகிறது. நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, இந்த பயிற்சிகள் சொல்றாங்க, இப்ப ராகு கேது பயிற்சினாலும் நிறைய பேருக்கு என்னன்னா, இந்த மாதிரி தவறுகள் எதாவது நடக்குமா, யோகங்கள் எதாவது கிடைக்குமா, திடீர்னு கோடீஸ்வர யோகம், லாட்ரி யோகம்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி லாட்ரி யோகம்ல யாரு என்ன ராசி ராசி, அதாவது யோகங்கள் அப்படியே ஒண்ணுமே செய்யாம உங்களுக்கு கோடி கோடியா போட்டணும், படுத்துக்கிட்டு இருக்கும் போதே வந்துகிட்டு இருக்கீங்க. இது மாதிரி பாவங்கள், அதாவது நீங்க கேட்கறது ஓரளவுக்கு ஜோக்கா இருந்தாலும் சில நேரத்துல அது வரதான் செய்யுது. எப்படி எது மாதிரி வரும் அப்படின்னா 3 விஷயமா. ஒண்ணு பங்கு சந்தை, பிட்காயின், இது மாதிரி MLM மெத்தடு, அடுத்தவங்க மணி ஒரு ஈஸியா கிடைக்கிறது அப்படிங்கிறது 8ஆம் பாவம் 6ஆம் பாவம் ரெண்டுமே மூலமா கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து 10 ஃபோன் கால் எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்சம் பண வசதி இருக்கிறவனுக்கு, பண போக்குவரத்து இருக்கிறவனுக்கு நிறைய வருது. என்னன்னா, உங்களுக்கு லோன் வேணுமா, பர்சனல் லோன் வேணுமா, ஒன்றும் வேண்டாம் சார், ஒரு டாக்குமெண்டேஷன் வேண்டாம், நீங்கள் அப்படியே ஆன்லைனில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே கிரெடிட் ஆகிடும். அதுக்கு எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸ் வாங்குறாங்கன்னா சொல்ல மாட்டாங்க, சொல்லுவோம். இதுவும் 6ஆம் வீட்டு வேலை தான், 8ஆம் வீட்டு வேலை தான். இதுவும் பார்த்தீங்கன்னா பணம் கொட்டுறது தான். உங்களுக்கு கையில் உடனே 3 லட்ச ரூபா வந்துடும், 5 லட்ச ரூபா வந்துடும். ஆனால் அது எப்போ அடைக்க போறீங்கிறது அது வேற விஷயம், புரியுதுங்களா? இது மாதிரி பாவங்கள் எப்போ வேலை செய்யும்னா, ஒரு ராசிக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம், 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல இது மாதிரி ஒரு சுப கிரகம் தாக்கம் அதிக திருக்பலம் என்று சொல்லப்படுகிற ஒளி கொடுக்கக்கூடிய கிரகமாகிய குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், புதன் அப்படிங்கிற கிரகங்கள்லாம் ஒரு ராசிக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டு 12ஆம் இடமும் அதுல சம்பந்தம் வரும் பொழுது, திடீர்னு ஒரு வீடு வித்தேன், ஒரு வீடு பழைய வீடு இருந்தது வித்து ஒரு அமௌண்ட் வந்தது, ஒரு இடத்த வித்தேன், ஒரு இடம் வந்தது, எங்க பூர்வீக ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு வரைக்கும் ரேட்டுக்கு போவே இல்லை, ஓரளவுக்கு அமௌண்ட் ஆச்சு, திடீர் பண வரவு. அது நீங்க போய் சம்பாரிச்சு பணமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது அதே மாதிரி பங்கு சந்தை, ஒரு இடம் ஒரு 2 லட்சம் சென்ட்னு போட்டேன், 6 லட்சத்துக்கு போயிடுச்சு, சரி போதுன்னு வித்துட்டு பாதி மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு பாதி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த பாதி பணம் வர்றது காசு தானே, கொஞ்சம் ஜாலியா அன்னைக்கு கையில காசு புழங்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி MLM ஸ்கீம், அடுத்தவங்க மணி, பர்சனல் லோன், டாப் அப் லோன், இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டாப் அப் லோன் அப்படியே ஆப் மூலமா லோன் அதெல்லாம் கிடைக்குது. ஸோ அது மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 மகர ராசிக்கு. மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு போய் அதோட ஓன் இடமாகிய ஓன் வீடாகிய
ஓன் ராசி ஆகிய தனுசுவே பாக்குறாரு. தனுசு யாரு? குருவோட வீடு. 7ஆம் பார்வை பார்க்கறது. 7ஆம் பார்வையா நேரா பார்த்து அவரோட வீட்டையே பார்க்கும் பொழுது மகர ராசிக்கு அது 12ஆம் வீடாக வருகிறது. சோ ஒரு மகர ராசிக்காரருக்கு அவருடைய ஜாதகத்துல 12ஆம் வீடு 6ஆம் வீடு இது மாதிரி ஒரு ஒளிப்புரிய கிரகம் குரு சுக்கிரன் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய கர்மா உள்ள ஒரு ஜாதகமாக இருக்கும் போது, அந்த மாதிரி தசாபுக்திகள் நடக்கும் பொழுது இப்போ இடம்பெயரக்கூடிய குரு பெயர்ச்சி அதிகமான சாதகத்தை கொடுத்து அதை பண்ணி கொடுத்துருவார். இப்போ எனக்கு நிறைய மகர ராசிக்காரங்க வராங்க, கொஞ்சம் 6ஆம் இடம் வந்து வலுத்து இருக்குது. 6ஆம் இடம் வந்து இந்த மாதிரி ஒளி பொருந்திய கிரகங்கள் தாக்கங்கள் இருக்கு. அவங்க ஜாதகத்திலே குரு 6ஆம் வீட்லயோ 6ஆம் வீட்டை பார்க்கறதோ அல்லது 12ஆம் வீட்லயோ அது மாதிரிலாம் இருக்கும் பொழுது மகர ராசி பயிற்சி வரும் பொழுது மே மேல அந்த அந்த குரு தசையோ குரு புக்தியோ நடக்கும் பொழுது 6ஆம் வீட்டு வேலையை செய்யும். இந்த பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடு, சார் நான் ஒரு வீடு விற்கலான் இருக்கேன் சார், ஒரு இடம் விற்கலாம், பூர்வீகத்துல எங்களுக்கு ஒரு ஏக்கரை இடம் இருக்குது, 1 வருஷமா பேசிட்டு இருக்கிறோம், அது விற்கவே முடியல, வித்துட்டோம்னா கொஞ்சம் எங்க ஊருக்கு நான் சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கேன், ஒரு அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணலான் இருக்கேன், பண்ணவே முடியல சார். இந்த தடவை பண்ணிடலாம், ஒரு சுப விரயம் நடக்க போகுது. ஏன்னா தசாபுக்திக்கும் சப்போர்ட் பண்ணு, சும்மா கோச்சாரத்தை மட்டும் வச்சு சொல்ல முடியாது. கோச்சாரம் மகர ராசிக்காரன்னு எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் ஒரு 50-60 லட்சம் பேர் இருக்கானுங்க. ஏன்னா 7 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா டிவைடட் பை 12 பண்ணுங்க, புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் இது ஆயிருமா? சுபவிரயம் ஆயிருமா? ஆகாது. ஸோ தசாபுக்திகளும் சம்மந்தப்படணும், லக்னத்தில் அவங்களுடைய ஜாதகத்தில் அது இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க கேட்ட கேள்வி ஆகிய யாருக்கு சார் கொட்டும் அப்படிங்கிறவங்களுக்கு மகர ராசிக்கு முதல் கொட்டும். அதே சமயத்துல கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுவரை அஸ்தம சனி தாக்கத்துல இருந்தாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த சனி அஸ்தம சனி தாக்கத்தை முடிக்குது. என்ன அஸ்தம சனி தாக்கல கொடுத்துருக்கோம்னா சில கடன் பிரச்சனை, தீராத கடன் பிரச்சனை. சார் ஓரளவுக்கு குறைச்சிட்டேன் சார், இன்னும் 2-3 கத்தி கழுத்துல இருக்குது சார், அவன் திடீர்னு கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கிறான், ஒரே அவமானமா இருக்குது, என் ஒய்ஃபோட நகையை வேற உள்ள வச்சிருக்கிறேன், பிரச்சனையா இருக்குது, ஒரே தலைவலிங்கிறப்போ கரெக்டா அஸ்தம சனி முடிகிற டைம்ல அந்த குரு பயிற்சி குரு 12ஆம் இடத்துக்கு போய் 6ஆம் வீட்டுக்கு கனெக்ட் ஆயிடும். இப்ப எப்படி மகர ராசிக்கு 12ஆம் வீட்டை கனெக்ட் ஆச்சோ கடகராசிக்கு 6ஆம் வீட்டை கனெக்ட் ஆகி திடீர்னு எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வித்துருச்சு சார். அது பூர்வீக ப்ராப்பர்ட்டியா சும்மா கடந்ததுங்க. இன்னைக்கு பார்த்து எவனோ ஒருத்த கூப்பிட்டு அந்த ஊருக்காரன் கூப்பிட்டு கேட்டான், நல்ல ரேட்டு, இதுக்கு மேல எதிர்பார்க்க வேண்டாம்னு கொடுத்துட்டேன், நல்ல வேலை அந்த நகை கடன் தான் எடுத்துட்டேன் சார் வெளியில, அப்படிங்கிற மாதிரி அமைப்பு கொடுக்கும். ப்ரொவைடட் அந்த கடகராசிக்காரனுக்கு இந்த அமைப்பு இருக்கணும், 6ஆம் வீடு அமைப்பு இருக்கணும், அந்த தசாபுக்திகள் அதை உறுதிப்படுத்தணும். ஸோ கடகராசிக்காரங்களுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கும் சுப விரயங்கள் மூலமாக கொஞ்சம் அடுத்தவங்க பணம் வந்து அது நீங்க சம்பாதிச்ச பணமா இருக்கலாம்னு அவசியம் இல்லை. அது வந்து இருக்கக்கூடிய சொத்தை வித்த பணமா இருக்கலாம், பூர்வீகத்து மூலமா வந்ததா இருக்கலாம், லாட்ரி வாங்கி வந்ததாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்ல எப்போ வாங்கி போட்டது நல்லா ஏறிடுச்சு வித்துட்டங்கிற மாதிரி இருக்கலாம், உயில் மூலமாக வந்ததாக இருக்கலாம், மனைவி மூலமா வந்ததாக இருக்கலாம், பங்குதாரர் மூலமா வந்ததாக இருக்கலாம், நம்ம கடன் வாங்கினவன் திடீர்னு நம்ம கடன்காரனே இறந்து விட்டாங்கிற மாதிரி இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் நீங்க கேட்ட அந்த யோகம் உண்டு. மீதி இருக்கக்கூடிய கிரகத்துக்கு ஓரளவுக்கு இருக்கு, பட் இவங்க 2 பேருக்கு நல்லாவே பிரகாசமான அமைப்பு. அடுத்து குரு பயிற்சி, நீங்க சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை வர பயிற்சி. ஸோ இந்த குரு பயிற்சியில எந்தெந்த ராசிகளுக்கு சூப்பரா இருக்கு? வெரி குட். இப்ப பாத்தீங்கன்னா குரு வந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு கடந்த 1 வருடமாக 2024 ஏப்ரல் மே மாதத்திலிருந்து இருந்த குரு இப்ப 2025 மே 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வருகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ முதல் தரகமான ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் ஆல்ரெடி நம்பர் 1 ராசி 2025ஓட நம்பர் 1 ராசி ஆகிய ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரார். 2ஆம் இடத்துக்கு வந்து 8ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ இது மாதிரி வெளிநாடு விஷயங்கள், அடுத்தவங்க மணி, ஷேர் மார்க்கெட் பெனிஃபிட் அது மாதிரி கொடுக்கும். 2ஆம் இடத்துக்கு குரு வர்றது நல்ல ஒரு விஷயம், புரியுதுங்களா? ஆல்ரெடி ரிஷபராசிக்கு சனி 11ஆம் இடத்துக்கு போய் இப்போ நீங்க இந்த நீயா நானா இந்த ஷோலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு நல்ல பலன்கள் எல்லா ஜோதிடர்களும் ஒத்துக்கிட்டாங்க. நானும் அதில் போயிருந்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ராசி ஃபார் 2025 அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி துலாம் ராசிக்கும் பார்த்தீங்கன்னா 9 குருன்னு ஒரு திரைப்படமே வந்தது. ஸோ குரு 9 இதுவரைக்கும் அஷ்டமத்துல இருந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு சிலதெல்லாம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்ததுன்னா இப்ப கல்லு மேல வந்துடும், புரியுதுங்களா? கயிறு போட்டு இழுத்துருவோம் மேல, எடுத்துட்டு குரு வந்து 9ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பார், புத்துணர்ச்சி ஆகும், இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகி இப்ப வண்டி கொஞ்சம் வேகமா ஓடும், நம்ம வாழ்க்கை கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் குரு பயிற்சி மிகவும் சாதகமான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த கடகராசி மகர ராசிக்கு சுமார் ஒரு லாட்ரி அடிக்கக்கூடிய அமைப்பு, திடீர் பண வரவு, ஒரு சுப வேலை மூலமா சில பிரச்சனைகள் முடிச்சுக்கிட்டேங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கண்டிப்பாக கொடுக்குது. அதே மாதிரி கும்ப ராசிக்காரர்களுக்கு
ஜென்மசனி தாக்கத்துல அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு 5ல் குரு போய் 11ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறார். சில பெனிஃபிட்ஸ் சார், சில லாபம். இது வரைக்கும் சரியில்லாத வேலை ஒரு நல்ல வேலை மாற்றம், ஓரளவுக்கு பணம் சேருது, இப்போ கொஞ்சம் ட்ரை கண்டிஷன் நீங்கிருச்சு, இப்போ கொஞ்சம் கடன்லாம் அடைக்கிற அளவுக்கு வந்துட்டேன், இப்போ சிக்கல் பிடிச்ச சில பிரச்சனைகள்லாம் முடிந்து விட்டதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு கும்பராசிக்காரர்கள், ரிஷபராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. அடுத்து சனி பயிற்சி. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கும்பத்துல இருந்தாரு. ஸோ இந்த ஆண்டு வந்து குரு வீடாக மீனத்திலே இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும் அதை பத்தி என்னன்னா இந்த சனி பயிற்சியில சூப்பரா இருக்கக்கூடிய அந்த ராசிகள் என்ன? இப்ப பாத்தீங்கன்னா கும்பத்தோட அதிபதியாகிய சனியே கும்பத்திலேயே இருந்து கொஞ்சம் கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி கொடுத்து வம்பு வழக்குகள், பிரச்சனைகள், டிரான்சாக்ஷன்ல இஷ்யூஸ், தெரியாத நபர்கிட்ட போய் மாட்டிட்டு முடிக்கிறது, வேலையில திருப்தி இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லை, பிரச்சனைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருந்த சனி இப்ப வந்து சனி விலகிறதே ஒரு பெரிய அமைப்பு யாரு கும்பராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி கடகராசிக்கு அஸ்தம சனி கொடுத்து மரணத்துக்கு ஒப்பான கண்டம், ஹெல்த் இஷ்யூஸ், சீனியர் சிட்டிசனுக்குலாம் ஆப்ரேஷனு, முழங்கால் வலி, என்னென்ன நம்ம எதிர்பார்க்கலையோ அதெல்லாம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் செய்து இப்போதான் ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது, ஓரளவுக்கு கரெக்டாக நமக்கு ட்ரீட்மெண்ட் ஒத்துக்குதுங்கிற மாதிரி அமைப்பு வந்து சனி அஷ்டமத்திலிருந்து விலகிறது ஒரு அமைப்பு கொடுக்குது. இவங்க 2 பேர்த்துக்குமே நல்ல பெனிஃபிட்ஸ். அதே மாதிரி துலாம் ராசிக்கு இது வரைக்கும் 5ஆம் இடத்துல சில்ட்ரன்ஸ்க்கு, குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல், அது மாதிரி பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தது. இப்போ 6ஆம் இடத்துக்கு போய் வம்பு வழக்குகள் முடியக்கூடிய அமைப்பு, கடன்கள் அடையக்கூடிய அமைப்புகள், பிரச்சனைகள் கம்மியாகக்கூடிய அமைப்புகள் துலாம் ராசிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சினால 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு. அப்புறம் ரிஷபராசிக்கு இதுவரை வந்து 10ஆம் இடத்துல இருந்து தொழில் முயற்சி, வேலை முயற்சியில அதிகமாக ஈடுபட்டு இருந்த சில விஷயங்கள் கைக்கு வந்தது, வாய்க்கு வரவில்லை, எஃபோர்ட் மட்டும் தான் போட்டிருக்கிறோம், ரிசல்ட் பார்க்க முடியலேங்க இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இப்போ 11ஆம் இடத்துக்கு சனி போய் அவரோட ராஜயோகாதிபதியும் சனியாக இருந்து 11ஆம் இடத்துக்கு போய் நல்ல ஓய்வையும் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸையும் நல்ல ஒரு அறுவடை எடுக்கக்கூடிய அமைப்புகளும் ரிஷபராசி கொடுக்குது. மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போதான் 10ஆம் வீட்டுக்கு சனி போய் நம்ம நீயான சோழ வந்து நம்ம சொன்ன மாதிரி மிதுன ராசிக்கு கடுமையாக உழைக்கக்கூடிய அமைப்பு. நம்ம ராஜயோகாதிபதியே 10ஆம் இடத்துக்கு போகுது. தொழில இன்னும் ஆர்வம், நாம ஏன் ஏனாதானு பண்ணணும், இன்னுமே ஆர்வமா உட்காந்து ஒர்க் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் பேஷனட்டா பண்ணணுங்கிற ஆசையை வந்து 10ஆம் வீட்டுக்கு போகக்கூடிய சனி கொடுக்குறாரு. இதுவரை 6 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவன் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுவான், சாட்டர்டே சண்டேவும் ஒர்க் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான வேலைகள் வந்துடும், அது மூலமா உயர்வும் வரும் அவனுக்கு. ஸோ அதுல மோட்டிவேஷன் வந்துடும். ஸோ 10ஆம் இடத்துக்கே ராஜயோகாதிபதி சனி போகும் பொழுது அருமையான பலன்கள் மிதுன ராசிக்கும் உண்டு. ஸோ இது மாதிரி ராசிகளுக்கு நல்ல பலன்கள். 3 பயிற்சிகள் இருக்கிற விஷயத்த பார்த்துட்டோம். இந்த 3 பயிற்சிகள்லையும் மிக மோசமான ராசிகள் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும், இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு என்னென்ன ராசிகள் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீன ராசி. மீன ராசிக்காரர்களுக்கு சனி வந்து ராசிக்குள்ளேயே வரும் பொழுது ஜென்மசனின்னு ஒண்ணு கொடுக்குது. ஆனா நம்ம படுத்தாது. இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி படுத்துற அளவுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு படுத்தாது. ஏன்னா அது குருவின் வீடு, புரியுதுங்களா? அவ்வளவுன்னு அது குருவோட வீடே வந்து நார்மலாவே திட்பலம் உள்ளது, ஓரளவுக்கு ஒளி பொருந்திய ஒரு அமைப்பு உள்ளது. ஸோ அதுல போய் ஒரு கடுமையான அமைப்பு கொடுக்காது. ஸோ குருவின் மூலத்திற்கான வீடாக தனுசுக்கு அடுத்தபடியான மீனத்துக்கே போவதனால ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் சில விஷயங்கள் இதுவரை நீங்க போஸ்ட்போன் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் எடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை வேணுங்கிற சில விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். அப்படியே நம்ம வந்து அப்படியே போகிற வரைக்கும் போகட்டும், எந்த அளவுக்கு நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ண முடியுமோ போஸ்ட்போன் பண்ணிட்டு போலாங்கிறது வராது. நோ மோர் வாய்தாஸ், நீங்க கேஸ் அட்டன் பண்ணி தான் ஆகணும், புரியுதுங்களா? அரங்கேற்றம் ஆயிரும். ஸோ அதுக்கு வேணுங்கிற சில வேலை அதிகமாக வேலை செய்யணும், அலைச்சல்கள் அதிகம், ஃபேமிலி டைம் கம்மி, ப்ரைவேட் டைம் கம்மி, குழந்தைகள் அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் மீனராசிக்காரில் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு ஹாஸ்டலில் போய் போட்டு 11th 12th போய் நீ அந்த ஹாஸ்டலில் படுற, அப்போ தான் நீ உனக்கு வந்து இன்ஜினியரிங் சீட் கிடைக்கும், மெடிக்கல் சீட் கிடைக்கும்னு போட்டுருவாங்க. போட்டு இது வரைக்கும் ஜாலியாக இருந்தவன் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்டாக இருக்க போகிறான், ஃபுல் டைட்டாக இருக்க போகிறான். ஏன்னா சந்திரனுங்கிற ஒரு மனோகாரகன் மேலே சனிங்கிற ஒரு இருள் கிரகம் போகுது. ஸோ மனசு வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியதாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்க முடியாது, வேலை போல் அதிகமாக இருக்கும். 4 விஷயம் செஞ்சோம்னா 2 விஷயம் நடக்கிற மாதிரி நடக்கும், 2 விஷயம் இழுவறையாக இருக்கும். பார்த்து செய்யணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ என்னதான் இருந்தாலும் அஷ்டம சனி அளவுக்கு ஜென்மசனி பாதிக்காது. ஜென்மசனி ஒரு டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சனி தான் ஒழிய கீழே இழுக்கக்கூடிய ஒரு சனியாக இருக்காது. அஷ்டம சனி தான் கீழே இருக்கக்கூடிய, நம்ம போயிட்டு இருக்கிற பாதையே தவறுங்கிற மாதிரி சொல்லி வேற பாதையில போடா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குமே ஒழிய, ஜென்மசனி என்ன கொடுக்கும்னா அதிகமாக ஒர்க் பண்ண வைக்கும், அதிகமான ஒரு ஃபியூச்சர் ஓரியன்டான விஷயத்துக்கு இதுவரை நீங்கள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாம, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம, டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருந்ததுக்கெல்லாம்
இனிமேல் நம்ம பண்ண முடியாது, பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு கொடுத்துருவார். ஸோ ஒரு கடுமையாக அவளுக்கு கூடிய வேலை டைட் ஆகும், லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க, மாணவர்கள் அதிகமாக ஒர்க் பண்ணுவோம். சீனியர் சிட்டிசனுக்குலாம் பார்த்தீங்கன்னா என்னதான் ஓய்வு காலம் இருந்தாலும் திடீர்னு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வந்து சீனியராக இருந்தாலும் போய் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. செக்யூரிட்டியாக ஓரளவுக்கு 60 வயசு ஆயிடுச்சுனாலும் செக்யூரிட்டி வேலைக்கு போவாங்க மிடில் கிளாஸ் பீப்புள். ஒன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ என்னோட அனுபவத்துக்கு வைக்கிற மாதிரி ஒருத்தர் கன்சல்டிங் கம்பெனிக்காரன் கூப்பிட்றான், ஒரு 30,000 சம்பளம் கொடுக்குறான், எதுக்கு போவான்னு இருக்கலாம், போயிட்டு வரேன்னு போவாங்க, அதில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஃப்ரீயாக டிவி பார்த்துட்டு இருந்த தாத்தா இன்னைக்குன்னே பிஸி ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேரம்பேத்திகளுக்குலாம் தெரியும். ஸோ அது மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ஓரியன்ட் விஷயம் மீனராசி கொடுக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அஸ்தம சனி வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருது. ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹெல்த் ரிலேட்டட் பண விஷயத்துல, உறவு விஷயத்துல கொஞ்சம் அதிருப்தி இருக்கும். இதுவரை கொஞ்சம் ஓரளவுக்கு கருத்து வேறுபாடுகளோட போயிட்டு இருக்குதுங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல்ல போய் கொஞ்சம் பிரச்சனையாகும். இனிமேல் உனக்கு எனக்கு ஆகாதரா அப்படிங்கிற மாதிரி சில தீர்ப்புகள் வரும். ஏன்னா அஸ்தமத்துல வந்து சனி போடும் பொழுது நீங்க சில விஷயங்கள், சில உறவுகளை கழிக்க வேண்டியதா இருக்கும், சில பிசினஸ்களை கழிக்க வேண்டியதா இருக்கும், சில நடவடிக்கைகள் இதுவரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருந்தது வந்து பிரயோஜனப்படாத சில விஷயங்கள் விட வேண்டியதா இருக்கும். விடுறதப்போ மனசு கஷ்டப்படும், என்னடா இப்படி ஆயிடுச்சு, இவ்வளவு பண்ணமேன்ட்டு. ஏன்னா அஷ்டம சனியே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரிஃபைன் பண்றது. இப்போ மார்க்கெட் கரெக்ஷன் சொல்லுவாங்க, நீங்க செய்யறதெல்லாம் உங்க கரெக்ட் பண்றது. அதை கரெக்ட் பண்றப்போ உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். உங்க உடம்புல சில உபாதைகள் இருக்கும், அதை கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்றதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், சர்ஜரி பண்ணணும், ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்றப்போ கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதுதான் உங்களை கரெக்ட் பண்ண போகுது. புரியுதுங்களா? ஸோ சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு கரெக்ஷன் உண்டு, உறவுகளில் கரெக்ஷன் உண்டு, ஃபினான்ஷியல் கரெக்ஷன் உண்டு, ஹெல்த்தில் கொஞ்சம் கரெக்ஷன் உண்டு. அது வந்து வயசு வித்தியாசம் பொறுத்து அந்த பலன்கள் மாறும். ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கும். ரொம்ப நன்றிங்க சார், அற்புதமா சொன்னீங்க. அது மீனராசி சிம்மராசி வந்து ரொம்ப கவனமா இருக்க சொன்னீங்க. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காலம் சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் மணியன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.